ஹெட்ஃபோன் போட்டு இந்த படத்தை பாருங்கள்.
அந்த இடத்துல ஏதோ ஒரு நோட் இருந்துச்சு, நான் பார்த்தேன். அதாவது 1915 மித்தம் மகன் இந்த மேல் வீட்டில் தங்கினார். தங்கினதுக்கப்புறம் இந்த 7000 பையன் பொண்ணு மருமான்களோ பொண்ணாதான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி நைட்டு நேரத்தில் வெட்டு வீட்டு ரொம்ப வெளிச்சமா இருக்குன்னு அந்த ஏரியாவை சொல்றாங்க. ஸோ ஒரு நாள் நைட்டு ஏரியா மக்கள் வித்தின் வீட்டுக்குள்ள போனாதான் அப்படிங்கிறது அவன் வந்து சொல்லிட்டாங்க. இந்த கொலைக்கு வந்து முத்தம் தான் காரணம்னு தெரியுது. ஸோ உடனே ஏழாம் மக்கள் வந்து இந்த தோட்டத்துல வந்து மரத்தடி இருக்கு, அந்த மரத்தடியில அவனை கட்டி அவன் இடிச்சு கொடுத்தாங்க. இந்த நோட்ல வந்து ஒரு இருக்கு, அதாவது பேருக்கு நம்ம தப்புனா ஒரே இதா இருக்கு. இந்த நைட்டு நம்ம இந்த பேர் யாராவது சாதாரண இருக்கும், அப்படி ஒரே யாராவது ஒருத்தர் செத்துட்டா அதுதான் அந்த பேர் ரொம்ப பவர்ஃபுல்லாக உட்காரணும். இந்த நைட்டு எப்படியா நம்ம காட்டாகும். முன்னாடி காட்டுறது எங்க தாத்தா வந்து ஒரு சாமியார். ஸோ கிராண்டானா அதை வச்சா நான் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி போப்பா சண்டை போறப்ப அந்த ரெப்பாக இந்த விளையாட்டை பத்துச்சு. இந்த விளையாட்டை பார்த்தா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலயே உங்க ட்ரெஸ் மாறிச்சு. புரியுது. சரி பாப்பா, நான் அப்படியே சாப்பிட போறேன். இப்ப இந்த பேரை முடிச்சு விடுறாங்க, எங்க கூட எல்லாம் கை கொடுங்க. சார், பேய் பேசிடுங்க, அடுத்த போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுப்பீங்களா? நீங்க எப்படி திருதுனா வந்தா எதுக்காக திருத வந்த? சார் பெரிய கதை சார். என்ன கதை சொல்லு சார். அதாவது நான் இன்டர்வியூக்கு போகும்போது நான் தம்பி செத்துட்டான்னு கால் வந்து சார். அப்போ நான் இன்டர்வியூவில் இருந்து அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தான் வந்துட்டான்னு ஜெயிலில் போட்டாங்க. அதனால நான் ஜெயிலில் தான் சார் வாழ்ந்தேன். ஜெயிலில் இருந்தப்போ சில கைதிகள் கிட்ட பேசினேன். அவங்க திருடுறதுக்கு சில டிப்ஸ் கொடுத்தாங்க. அதை கேட்டு நான் திருடனா மாறினேன் சார். என் தம்பியை கொண்டா நான் கில்ட்டிலே ரொம்ப நாளாக ஜெயிலில் வாழ்ந்தேன். அதுக்கடுத்து நான் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க போதா சார். சரி, இது நீ ஏன் இந்த வீட்டுக்கு திருட வந்தா? சார் நிறைய விஷயம் திருடுவோம் சார், ஆனால் எல்லாருமே மாட்டினதுலாம் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு பிரில்லியண்ட்டாக ஆகிறதுக்காக இது மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட நிறைய ஐடியாஸ்லாம் கேட்டேன். அதை நான் யூஸ் பண்ணேன் சார். அவ்வளோதான் சார். வேறு என்னை பற்றி அவ்வளோ பெரிய கதையோ இல்லை ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸோ வேறு எதுவும் இல்லை சார். உங்ககிட்ட ஏன் சார் இந்த பேய் மாலை இருக்குது? நீங்கள் எதுக்கு சார் இந்த மாலை யூஸ் பண்ணுறீங்க? எங்கள் தாத்தா வந்து சாமியாக தான் இருந்தார், பெருவத்தில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அவர் சாகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாலை கொடுத்து போனார். ஸோ அதனால தான் நான் இந்த மாலையை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதுக்கு சார் இந்த வீட்டை ஏன் சார் ஷிஃப்ட் பண்ணீங்க? இந்த வீட்டை சுற்றி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த வீட்டிலே பேய் இருக்குது. என்னத்தான் பண்ண சார்? நீங்கள் ஏன் சார் இந்த மாலை யூஸ் பண்ணுறீங்க? இந்த மாலை யூஸ் பண்ணி தான் உங்கள் தாத்தா சத்தாருன்னு தெரியும். அப்போ ஏன் சார் இதை யூஸ் பண்ணுறீங்க? இந்த மாலையில் பவர் இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற கையில் தான் இருக்குது. ஸோ அந்த மாலை வச்சா எப்படியாவது நம்ம பேர் ஓட்டணும். என் உயிரை கொடுத்தா அவனை காப்பாற்றலாம் சார். இந்த பேய் கண்டிப்பாக ஓட்டுறோம் சார். இந்த பேய் எப்படியாவது பிடிச்சி நம்ம அழிச்சிடணும் சார். வாங்க சார், நம்ம போவோம். நம்ம எப்படியாவது அந்த பேயை அழிக்கிறோம்.
உட்காந்து. சார் இதுக்கடுத்து நம்ம வந்து பேய் வராமல் இருக்கிறதுக்கு முன்னே மந்திரம் பண்ணுங்க சார். இல்ல நீங்க தான் அதுக்கு ஒரு நாள் சார் நான் உட்காருமா? ஆமா உட்காரு. இந்திக்கார நான் மந்திரம் காப்பாற்றலாம். சரியா? அண்ணே அண்ணே சார் சவுண்ட் கேட்குது சார். அண்ணே போ சார் தம்பி சார் தம்பி சார் தம்பி நம்மால் சிலுவையில் எழுகின்றது வீரர்கள் வருவது நம் வழி நம்மால் சிலுவையில் எழுகின்றது வீரர்கள் வருவது நம் வழி ஒரு வழியாக பேய் போயிடுச்சு. என் காதில் வந்து காலையில் குரல் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் நாளை காலையில் விடிய போகுது. ஒரு வழியாக நம்மளால் நம்ம உயிரை காப்பாற்றியாச்சு. ஒரு உயிரை மணி ஆளாயிடுச்சா? போ செம. சூரியனை பார்த்தாச்சுப்பா. அதாங்க
இந்த திருடெல்லாம் பார்க்காது சரியா. ஏன்னா வந்து திருடுறது ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க எவ்வளோ சம்பாதிச்சு அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க கஷ்டப்பட்டு காசு. அதான் தயவு செஞ்சு திருடாத. இப்போ நான் என்ன திருடியா வாரேன்? இல்லை நானும் உழைச்சானே வாரேன். அதனால தயவு செஞ்சு திருடாத, திருந்தி வாரு. இது அட்வைஸ் மட்டும் நினைக்காத, தயவு செஞ்சு திருந்தி வாரு சரியா. என்னடா கை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இங்கே என்ன இருந்திருக்கோம், நம்ம எப்பயா கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கிறது இவன் தான், அப்போ கீழே இருக்கிறது யாரு? சாவையா